தேவனே நான் ஓமதண்டையில் இல்லோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யோவான் 18:5. அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவருடனே கூட நின்றான். யூதாசை ஆண்டவர் எப்படி ஹேண்டில் பண்ணார்னு பார்க்கணும். அங்கே தான் இயேசு கிறிஸ்துவின் பொறுமையை நம்ம பார்க்கிறோம். இந்த திரளான கைது செய்ய முடி வந்த போர்ச்சவர் கூட்டம் இருக்காங்களே, அவரை அழைத்து கொண்டு வந்ததே யூதாஸ் தான். அவனுக்கு தான் அந்த இடம் தெரியும், நம்ம பார்த்தோம். அவன் தான் அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் மத்தியிலே இப்பொழுது அவன் நிற்கிறான். அவனை பார்த்து ஆண்டவர் எப்படி அவனை டீல் பண்ணாரு பாரு. அங்கதான் இயேசு கிறிஸ்து பொறுமை பார்க்க. நாம இருந்தா என்ன நடக்கும்? 3 வருஷம் கூட இருந்து அற்புத அடையாளங்களை கண்டவன், உண்டு உறங்கினவன், கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்தவன், அற்புதத்தை ருசி பார்த்தவன், சீஷரா இருந்தவன், இப்பொழுது அவனே எதிரணியிலே அவர்கள் மத்தியிலே எதிராளியா வந்து நிற்கிறான்னா நம்ம உணர்வுகள் எப்படி இருக்கும் பாரு. ஆனால் இயேசு அந்த சூழ்நிலையில் எப்படி டீல் பண்ணான்றது ஆச்சரியமான ஒன்று. கவனிக்க நம்ம அங்கே தான் இயேசு கிறிஸ்துவின் பொறுமையை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம வாசிக்க கேட்டோம், நான் தான் என்று சொன்ன உடனே எல்லாரும் அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள். இப்போ யோவான் மட்டும் இந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. என்னன்னா, யூதாசும் அவனோடு கூடனே நின்றான் என்று யோவான் யூஸ் பண்றாரு. அது விசேஷமான ஒரு குறிப்பு. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கூட்டத்தோடு யூதாஸ் நின்றான் என்றால் அவர்களெல்லாம் விழுந்தான்டா, யூதாசும் விழுந்தான், அவனும் விழுந்தாங்க. ஆச்சரியமான ஒன்று. அந்த போர் சேவகர்கள், எதிராளிகள் இயேசுவின் வார்த்தை கேட்டு பலனற்று போயிருந்து விழுந்தவர்கள் மத்தியில் இவனும் விழுந்தான் என்றால், இவனும் பலனற்றவனாய், உபயோகமற்றவனாய், சத்துவமற்றவனாய் போய்விட்டான். இயேசுவை விட்டு, இயேசுடைய அவருடைய ஐக்கியத்தை விட்டு வெளியே போன ஒரு தேவ பிள்ளைகள் ஒன்றுத்துக்கு உதவ மாட்டாங்கன்றதுக்கு அடையாளங்கள். இந்த கேட்கிற கத்தரி பிள்ளைகளே, ஆண்டோட ஸ்தானத்தை விட்டு, அவர் வைத்த இடத்தை விட்டு, ஐக்கியத்தை விட்டு, சபையை விட்டு நீங்கள் வெளியே போனால் ஒன்றுத்துக்கு யூஸ் ஆக மாட்டீங்க, யூஸ்லெஸ்ஸாக போயிடுவீங்க. வாலிப சகோதர சகோதரி நல்லா கவனிக்கணும். இது கேட்கும் பொழுதே நீங்கள் திரும்பணும், மனம் திரும்பணும். யாராவது கேட்டுங்க, திரும்பி மறுபடியும் வாங்க, இரத்தத்தால் கழுவுப்பட ஒப்பு கொடுங்க, தூக்கி எடுப்பார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். யூதாஸின் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.